வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அன்பர்கள் பலரது கேள்விக்கு பலமுறை அருட்தந்தை அவர்கள் பதில் அளித்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நமது முதுநிலை பேராசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் எம்.கே. தாமோதரன் ஐயா அவர்கள் தொகுத்து அருட்தந்தையின் பதில்கள் என்று 2 பகுதிகளாக 2 பாகங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் புத்தகமாக. அதிலிருந்து நாம் தொடர்ச்சியாக கேள்விகளையும் பதில்களையும் பார்த்து சிந்திச்சுக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்று ஒரு கேள்வி. அன்பரின் கேள்வி: ஐயா, கடவுளுக்கு நாம் தர வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருட்தந்தை அவர்கள் அதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நம் வாழ்க்கையே கடவுளால் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடவுள் என்னும் அரூப நிலையானது எங்குமே நிறைஞ்சிருக்கு. கடவுள் தன்மையோ அன்பு. எனவே எங்கும் எதிலும் அன்பு என்னும் கடவுளின் தன்மை ஊடுருவி இருக்கு. அது நம்மிடமும் தான். அதனால் எண்ணும் சொல் செயல் என்னும் நமது 3 தொழில்களிலும் அன்பும் கருணையும் ஊடுருவி இருந்தால் போதும். இதுதான் நாம் கடவுளுக்கு செய்யக்கூடியது, தர வேண்டியது அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. இதை நாம் இன்றைக்கி கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். இவ்வளவு உயர்வான இறைநிலைக்கு மனிதன் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா அல்லது கொடுக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, திருவாசகத்தில் மாணிக்கவாசர் ஒரு கவியில் சொல்கிறாங்க, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து அப்படின்னு சொல்கிறாரு. நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உவப்பு இலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைக்கு வேண்டிய பாலை எப்போதும் அதுக்கு தேவை இருக்கும். அப்போ எப்பப்போ தரணும் அப்படின்னு நினச்சி பாலை நேரத்திற்கு கொடுப்பவள் தான் தாய். அவளை விட அன்பு செலுத்துபவர் இறைவன் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு நாம் என்ன தர? இப்போ இறைநிலைக்கு மனிதன் செய்ய வேண்டியது, கொடுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. அப்போ வேறு என்ன தான் செய்கிறது? என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, அருட்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க, அதனோட பெரும் மதிப்பை உணர்ந்து ஒத்தவாறு நடந்துக்கிறது தான் நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நாம் ஏதாவது செய்தால் தான், உதாரணமாக பொங்கல் வைக்கிறது, உணவு படைக்கிறது, இது மாதிரி. இப்போ அப்படி செய்தால் தான் நம்ம சரியான முறையில் கடவுளை வணங்குறோமா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே இறைநிலை நமக்கு தந்தது தான். அப்போ நாம் இறைநிலைக்கு ஏதேனும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் செய்கிறதும் அறிவின் குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் வல்ல இறையாற்றலே அனைத்திற்கும் மூலமாக இருக்கும்போது மனிதன் என்ன பொருளை அதுக்கு கொடுக்க முடியும்? அருட்தந்தை அவர்கள் அருமையாக ஒரு கவியில் சொல்கிறாங்க, கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய், கனி வகைகள், கற்சிலைகள் முன் படைத்தேன். ஆனால் கடவுள் நிலை அறிந்த போதென் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக அப்படின்னு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரும் அன்பை தானே அள்ளி கொடுத்தார். ஜென் குரு ஒருவர், ஒரு கதையை பார்க்க இருக்கிறோம். ஜென் குரு ஒருவர் இருந்தார். அவருடைய சீடரோட குளக்கரை ஒன்றில் அமர்ந்திருக்காரு. அந்த சமயம் சீடன் ஒரு சந்தேகம் கேட்குறான். குருவே, சுயநல அன்பிற்கும் சுயநலம் இல்லாத அன்பிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? எனக்கு கொஞ்சம் விளக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். சரி, விளக்குறேன்னு சொல்லி அந்த குரு சொல்கிறாரு. அப்போ அந்த குளக்கரையில் ஒரு இளைஞன் ஒருவன் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ குரு அந்த இளைஞன்கிட்ட கேட்குறாரு, தம்பி, மீன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு. இப்போ இளைஞன் சொல்கிறான், ஆமாம் ஐயா, மீன்னா எனக்கு உயிர்.
நான் இன்றைக்கி இந்த மீன் பிடிச்சதெல்லாம் கொண்டு போய் என்னோடய மனைவிட்ட கொடுப்பேன். அவங்க எனக்கு சுவையாக சமைச்சு கொடுப்பா. அந்த சமைச்சது எல்லாத்தையுமே நான் ஒரு பிடி பிடிக்க போகிறேன். எனக்கு அவ்வளவு ஆசை அந்த மீன் மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, கொஞ்ச நேரத்தில் அவன் பிடிச்ச மீன் கூடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான். அடுத்து அங்கே ஒரு பெரியவர் வர்றாரு. ஒரு பொரி நிறையா ஒரு பொட்டணத்தில் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அங்கே உள்ள மீனுக்கெல்லாம் அந்த பொரியை போடுறாரு. எல்லா மீனும் ஆவலோடு ஓடி வந்து அந்த இடத்துல அந்த பொரியெல்லாம் சாப்பிடுது. அப்போ குரு கேட்குறாரு, அந்த இளைஞன்ட்ட கேட்ட அதே கேள்வி, ஐயா மீன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, ஆமாம், மீன்னா எனக்கு ரொம்ப உயிர் அப்படின்னு சொல்கிறாரு. இளைஞன் சொன்னால் அதே பதில். இப்போ தினமும் இதுக்கு நான் பொரி போடுறதுக்கு வருவேன். நான் வந்து பொரி போட்ட உடனே எல்லாம் வந்து ஆர்வமாக சாப்பிடும். எனக்கு மனதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இளைஞன் அந்த மீன் மேலே அவனும் அதுதான் சொன்னான், ரொம்ப உயர்னு. ஆனால் அந்த இளைஞன் கொண்டது சுயநலமானது, அது அன்பே அல்ல. ஆனால் பெரியவர் கொண்டது சுயநலமற்ற அன்பு. அப்போ அன்பு ஒருபோதும் பிறருக்கு தீங்கே செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த ஜென் குரு தன்னுடைய சீடனுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இதே போல தான் அன்பும் கருணையுமாக நாம் இருந்தாலே போதும், இறைவனுக்கு நம்மால் ஆகக்கூடிய தேவை அப்படின்னு வேறு எதுவுமே கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னு குரலில் நம்ம படிச்சிருக்கோம். இறைவன் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாதவன். அவனுக்கு வேண்டும் என்கிறது எதுவும் இல்லை அப்படின்னு இதில் சொல்கிறாரு. இப்போ பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பற்றே இல்லாத அவனுடைய பாதத்தை நாம் பற்றணுமா? அப்படிப்பட்ட இந்த இறைநிலை எங்கும் நிறைஞ்சிருக்கு. அது அன்பும் கருணையும் தான் அதனுடைய தன்மையாகவும் இருக்குது. இந்த இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் அடைந்து வந்த காரணத்தால் அதனுடைய தன்மையாகிய அன்பும் கருணையும் நம்மகிட்ட இருக்குது தானே. எப்படி ஒரு பாலானது தயிராகி மோராகி வெண்ணெயாகி நெய்யாகி மாற்றம் பெற்ற போதிலும் அந்த பாலின் தன்மை அந்த அனைத்து பொருட்களிலுமே இருக்குது இல்லையா? அதே போல் இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் அடைந்து நம்ம பல மாற்றங்கள் அடைந்து வந்திருந்த போதிலும் கூட அந்த இறைவனுடைய தன்மை நம்மகிட்டையும் இருக்குது. அதனால தான் நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள்லையும் நாம் சொல்லக்கூடிய சொற்கள்லையும் நாம் செய்யக்கூடிய செயல்கள்லையும் இந்த தன்மை மாறாமல் இருக்கணும். அப்படி மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் நாம் கடவுளுக்கு செய்யக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இங்கே அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதையே தான் அந்த பதிலில் இப்போ நம்ம பார்த்தோம்னா தெரியும், நம்முடைய வாழ்க்கையே கடவுளால் தான் நடைபெற்று கொண்டு இருக்குது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், கடவுளுக்கு நாம் போய் கோயிலில் போய் வேணுங்கிறதெல்லாம் செய்கிறதா நினைக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் இறைநிலையோட வற்றா இருப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளையும் நாம் ஒரு இடத்துலேருந்து எடுத்தோன்னா திருப்பி அதை நம்ம இந்த பிரபஞ்சத்தில் தான் கொண்டு போய் வைக்கிறோம். உதாரணமாக ஒரு வீடு கட்டுறோம், ஒரு இடத்துல உள்ள மண்ணை எடுத்து நம்ம போய் இன்னொரு இடத்துல போய் வீடு கட்டுறோம். ஆனால் அது வேறு எங்கேயும் போகலை, அந்த பிரபஞ்சத்திலேயே தான் அது இருக்குது. அதனால தான் இறைநிலையானது வற்றாத ஒரு இருப்பாக இருக்குது அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. அப்படி வற்றா இருப்பாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலைக்கு நாம் கோயிலில் போயோ வேறு எந்த இடத்துலையுமோ செய்ய வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த கடவுள் என்னும் அரூப நிலையை நாம் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த அன்பும் கருணையுமா நாம் இருக்கணும். அனைத்து உயிர்களும் இறைநிலையிலேருந்து வந்தது தான் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லா உயிர்களிடம் நாம் அன்பும் பாசமுமாக இருக்கிறது, அன்பும் கருணையுமாக இருக்கிறது மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய செயல் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையானதொரு சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.